பும்ராவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பேக் இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வராரு, ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் வராரு. அதுக்கப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக்கா 2023 வேர்ல்ட் கப்ல பர்ஃபார்ம் பண்ணாரு. T20 வின் பண்றதுக்கு பும்ரா ஒரு ஹியூஜ் ஃபேக்டர். இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை நிறைய பேர் பேசிட்டாங்க. பும்ராவை எடுத்திருந்தா ஆஸ்திரேலியா வந்து நம்மள 4-0 கூட அடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கபில் தேவை பற்றி கம்பேர் பண்ணீங்க, பும்ராவை பற்றி கம்பேர் பண்ணீங்க. ஜெனரேஷன்ஸை நம்மளால கம்பேர் பண்ண முடியாதுங்க. அன்னைக்கு தேதி கபில் தேவ் ஆடும்போதே பார்த்தீங்கன்னா T20 கிடையாது, அவ்வளோ ஓடிஐஸ் கிடையாது, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு கிரிக்கெட். T20 தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓடிஐயும் டெஸ்ட் கிரிக்கெட்டும் வருது. அப்படி பொறுத்த வரைக்கும் பும்ரா மாதிரியான ஆளை நான் சொல்ற ஒரே வார்த்தை தான், ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட். இந்த மூணுத்தையும் டீமோட ஃபிசியோ டாக்டர்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அதே மாதிரி அவருடைய கேம்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் லிமிட்டடாக வச்சுக்க போறீங்கன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் டெஸ்ட் டீமை ரோஹித் லீட் பண்ணலன்னா பும்ரா ரைட் கேண்டிடேட் டு லீட் த சைட்ங்க.